சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக பாரதிய ஜனதா தமிழக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர் நாளை சென்னை வருகிறார். இது பற்றி செய்தியாளர் மணிகண்டனும் தேமுதிகவின் நேர்காணல் பற்றிய தகவல்களை செய்தியாளர் தேவப்பிரியன் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன், பாரதிய ஜனதாவுடைய மூட் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனியாக போட்டியிடப் போகிறோம் என சில கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளரை கூட பாமக அறிவித்துவிட்டது. இந்த நேரத்தில் இது போன்ற சந்திப்புகள் எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு பலன் கொடுக்கும்? கார்த்திகேயன், சென்ற வாரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது விஜயகாந்த் கிங்காக இருப்பதில் பாரதிய ஜனதாவுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் கிங்காக வர ஏற்பீர்களா அல்லது கிங் மேக்கராக வர ஏற்பீர்களா என்ற அந்த பேச்சுக்கு முரளிதர் ராவ் ஒரு நம்பிக்கையான ஒரு சமிக்கை தெரிவித்திருக்கிறார் என்றே கூறலாம். கடந்த வாரம் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விஜயகாந்த் கிங்காக இருப்பதில் பாரதிய ஜனதாவுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தும் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை விமர்சித்த வண்ணம் இருந்திருக்கிறார். இந்த இரண்டு கருத்துக்களையும் வைத்து பார்க்கும்பொழுது தேமுதிக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் தெரிகிறது. இதனிடையே இந்த நிலையில் நாளை தமிழக பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. நாளை பிரகாஷ் ஜவடேகர் வருகை தரும் பொழுது இரண்டு கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் நாளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பிரகாஷ் ஜவடேகருடைய வருகை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்து மட்டுமல்லாமல் அரசியல் அரங்கில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு காலங்கள் கூட்டணி குறித்து இரண்டு கட்சிகளிடமே பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு சூழலில் மற்ற கட்சிகள் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக இளைமறை காய்மறையாக நமக்கு தகவல்கள் வெளியாகி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாளை பிரகாஷ் ஜவடேகருடைய வருகை ஒரு முக்கிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது என்றே நாம் நம்பலாம். மணிகண்டன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது தேவப்பிரியன், பாரதிய ஜனதாவின் தமிழக பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் நாளை சென்னை வருகை இருக்கிறார். இந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஜவடேகர் நாளை சந்தித்து பேச வாய்ப்பிருக்கிறதே என்று கூறப்படுகிறது. இதில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறதா? ஜவடேகர் மட்டுமல்லாமல் மற்ற ஒரு சில தேசிய தலைவர்களும் தகவலின்படி பிரகாஷ் ஜவடேகர் மட்டுமல்லாமல் மற்ற ஒரு சில தேசிய தலைவர்களும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது தற்போதைய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இதன்படி பார்த்தால் ஏற்கனவே பாரதிய ஜனதா தரப்பில் இருந்து இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தல் குறித்து பேச்சு தொடங்கிய பிறகே பாரதிய ஜனதா தேமுதிகவும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல்வேறு கட்ட தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட முரளிதர் ராவ் போன்ற தலைவர்களும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் தேமுதிக தரப்பில் இருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இதே நேரத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து போட்டியிருக்கிறார்கள். இவர்கள் கூட்டணியில் மற்ற சில கட்சிகளும் அங்கம் வகித்திருக்கின்றன. இந்த நிலையில் இவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் விரும்புவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்கான முழு முயற்சியிலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று தேமுதிக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணி தரப்பில் இருந்தும் சரி, திமுக தரப்பில் இருந்தும் சரி, தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பது ஒரு சில தகவல்கள் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் வெளிவந்து கொண்டிருந்தாலும் கூட இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எந்த ஒரு இடத்திலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த அறிவிப்பு இதுவரைக்கும் வந்தவில்லை. ஆனால் 2 முறை வைகோ விஜயகாந்தை சந்தித்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஒரு முறை நேரடியாக தேமுதிக விஜயகாந்தை சந்தித்து ஆதரவு கோரியிருக்கிறார். அதற்கு பிறகு மறைமுகமாக ஊடகங்களுக்கு தெரிய வராமல் அவரை மறைமுகமாக சந்தித்ததாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ்
விஜயகாந்தை சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவார் என்ற தகவல் கிடைத்திருப்பது பாரதிய ஜனதாவின் ஒரு அடுத்த கட்ட நகர்வாகவே பார்க்கப்படுகிறது உமா.